அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கைகள் இணைந்திருக்கிறது, மனங்கள் இணையவில்லை என்று திமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரைக்குமே திமுக கூட்டணி பலம் இழந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். நம்மிடையே அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், திமுக கூட்டணி பலமா இருக்கிறது. ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அவர்களோட இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, மதிமுக இருக்கு, இப்படி கட்சிகள் அனைத்தும் அவர்களுடனே இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் நீங்க எப்படி திமுக பலம் இழந்திருக்குன்னு சொல்றீங்க? திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடைபெற்று வருகிற பனிப்போரை நீங்க அறிவிங்க. நேற்றைய தினத்தில் கூட கனிமொழி ராகுல் காந்தியை சென்று சந்தித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் பீகார் தேர்தலுக்கு பின்பு காங்கிரஸை ஒரு இரண்டாவது குடிமகனாக நடத்துகிறதை நான் பார்க்கிறேன். எப்போ பீகாரில் காங்கிரஸ் தோத்துச்சோ அதிலிருந்து காங்கிரஸை கலட்டி விடுகிற முனைப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது தெரிகிறது. இது வார்த்தை போராக கூட வெடித்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் ஒரு அம்மிக்குழவியை பெற்று வைத்துக்கொண்டு அது தெய்வ குழந்தை என்று தனக்கு வேணும்னா அம்மிக்குழவியை எடுத்து வைத்துக்கொண்டு அது தெய்வ குழந்தை என்று சொல்வதும், தேவைப்படாவிட்டால் தேவதையாக இருந்தாலும் கூட அது சுடுகாட்டு முனி என்று சொல்வதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழக்கம். தற்போது பீகார் தேர்தலுக்கு பின்பு அது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. இப்போ திமுக காங்கிரஸ் தனக்கு தேவை ஒரு வேஸ்ட் லக்கேஜ் என்று நினைக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவேதான் காங்கிரஸுக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு அவர் சத்தியமூர்த்தி பவனில் 2 வாரமாக காத்திருக்கிறார். ஆனால் அவரை சந்திக்காமல் நேரடியாக வந்து சந்திப்பது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிளவை காட்டுகிறது. இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனைனா அது அவங்க கூட்டணிக்குள்ளது. இதுல ஏன் அதிமுக கருத்து சொல்றீங்க? கண்டிப்பாக கருத்து சொல்லுவோம். ஏனென்றால் திமுக என்ன சொல்லுது? இப்போ உதாரணமாக அவங்க காங்கிரஸோட ஒரு இயல்பான கூட்டணியில் அவர் இருந்திருந்தா இந்த நேரம் பராசக்தின்னு ஒரு திரைப்படத்தை வெளியிட்டிருப்பாங்களா? தமிழ்நாட்டில் பிரச்சனை இந்தி திணிப்பு. அந்த இந்தி திணிப்புக்கு காரணம் காங்கிரஸ். அதை செய்தது காங்கிரஸ் அரசாங்கம், சுட்டுக் கொண்டது காங்கிரஸ் அரசாங்கம். இது மக்கள் மனதில் படிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட காங்கிரஸோடு கூட்டணி இருந்து கொண்டு அந்த காங்கிரஸ் மடியில் ஏறி அமர்ந்து அவர் காதை கடிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டு விட்டு அந்த படத்தில் நடித்த குழுவினரை நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெற்ற ஒரு விழாவில் பங்கெடுக்க வைத்துக்கொண்டு காங்கிரஸோடு நாங்கள் இயல்பாக கூட்டணி இருக்கணும்னு சொன்னால் யார் தான் சார் நம்புவாங்க? இப்போ நீங்க அவங்க பலமா இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க திருப்பி நீங்க பலமா இல்லை, எடப்பாடி அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ண அன்புமணியை கடுமையா விமர்சனம் பண்ண டிடிவி தினகரன் அருகில் வச்சுட்டு அவங்க பலமா இருக்காங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்ட்டு முதலமைச்சர் தொடங்கி உதயநிதி தொடங்கி அமைச்சர்கள் வரைக்குமே உங்களை கேள்வி எழுப்புறாங்களே. அவர்கள் இந்த இருளிலே போகிறவன் ஓங்கி பாடி செல்வான். தனக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி விழுகிறதுக்கு ஓங்கி சத்தம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடுவான்ங்கிற மாதிரி திமுக ஓங்கி பாடிக்கொண்டிருக்கிறது. அவர் உள்ளூரா அவர்களுக்கு அதிமுக கூட்டணி மீது இருக்கிற பயத்தை இது காட்டுகிறது. தமிழக வெற்றி கழகம் உங்க மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க, நீங்க மறு விமர்சனம் வைக்கிறீங்க. விஜய பனையூர் பண்ணையார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. இந்த விமர்சனங்கள் ஏற்புடையதானா? விஜய் அரசியலில் ஒரு பாலகன். அவருடைய தத்து பித்துகளை எல்லாம் நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. மேலும் அவர் ஊழல்னு அதிமுக சொல்றாரு. அவர் பேசுறதுக்கு முன்னால பின்னாலையும் அக்கம் பக்கத்திலையும் திரும்பி பார்த்துக்கிட்டு பேசணும்னு அவர் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, அவர் தற்போது ஒரு அரசியல் பிள்ளை பிடிக்காரர்களுடைய பிடியில் அவர் இருக்கிறார். நான் இப்போ யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை, இப்போ பிள்ளைப்பிடிக்காரன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆதவ அர்ஜுனாவை குறிப்பிடுறீங்களா, இல்லை புசி ஆனந்த் குறிப்பிடுறீங்களா, யாரை குறிப்பிட்டு சொல்கிறீங்க? ஆதவ அர்ஜுனா கூட நீங்கள் களத்திலே இல்லைங்கிறாரு. அதாவது ஆதவ அர்ஜுனா தமிழக அரசியலின் 6வது விரல். அது அருவருப்பானது, அவசியம் இல்லாதது என்று நான் கருதுகிறேன். இப்போ குறிப்பா நீங்க சொன்னீங்க, விஜய் அவர்கள் அதிமுகவை விமர்சிப்பதற்கு முன்பாக பின்னாடி திரும்பி பார்த்துக்கணும், பக்கத்துல பார்த்துக்கணும்னு சொல்றீங்க. செங்கோட்டையன் உங்கள் மேல கேஸ் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா கேஸ் தொடுப்பேன், வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் தான் வளர்ந்த இயக்கத்தை எண்ணி பார்த்து பேசணும். அவர் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு மன அமைதிக்காக நான் ராமனை தேடி டெல்லிக்கு செல்கிறேன்னு சொன்னார். உண்மையில் அவர் வளர்ந்த கழகம் அதிமுக. ராமனை தேடி அவர் எங்கே வரணும்? ராயப்பேட்டைக்கு தானே வரணும். அவருக்கு ஒரு டெல்லி ஃபோபியா இருக்குது. அவர் எதை தின்றால் பித்தம் தெளிங்கிற நிலையில் இருக்கார். எனவே அவர் தற்போது அவர் பேசி வருகிறது தாயின் கருப்பையை எட்டி உதைக்கிற வேலையை அவர் பாதம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ குறிப்பாக திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறீங்க, ஆனால் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த கூட்டணி வெல்லும் அப்படின்னு வைத்தியலிங்கம் போன்றவர்கள்லாம் அங்கே போய் இணைஞ்சிருக்காங்களே, அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போய் இணைஞ்சிருக்காங்களே, தாய் கழகத்தை தேடி வரலையே. திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை.
காங்கிரஸ் ஒரு சிதிலமடைந்த மாளிகை, கம்யூனிஸ்ட் கட்சி நூலிருந்த பட்டம், மதிமுக ஓட்டை படகு, விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது முகவரி எழுதாத ஒரு கடிதம். இது இவங்கெல்லாம் கூடி ஆட்சியை பிடிப்பார்கள் என்று ஒரு காலாவதியாகி போன அரசியல்வாதி சொல்வதை நம்பி தமிழக மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள். நிச்சயமாக இந்த தேர்தல் என்பதை பொறுத்த வரைக்குமே 200 தொகுதிகளுக்கு மேற்பட்டு திமுகவால் வெல்ல முடியாது, அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது என்று மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு கருத்துக்கு அவர் பதிலுரையும் கொடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக தலைமையிலான கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் என்றும், திமுக இருட்டில் செல்பவர்களுக்கு பயமில்லை என்பது போல கத்திக்கொண்டே இருக்கிறார்கள், கடைசி வரைக்கும் அவர்கள் கத்திக்கொண்டேதான் இருக்க வேண்டும், நிச்சயமாக அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்று மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.